அது டிசம்பர் மாதம். ஹைதராபாத் நகரமே பனிய போர்வையா போர்த்தி இருந்தது மாதிரி இருந்துச்சு. 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் லாவண்யாவுக்கு கிரண் கூட கல்யாணம் நடந்துச்சு. கிரண் விரும்பினதுனால தான் லாவண்யா அந்த பெரிய வீட்டுக்கு மருமகளானா. லாவண்யா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து பொண்ணு. அவளோட அம்மா சாரதா சின்ன கிராசரி கடை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா லாவண்யா மாமியார் வீடு ஜூப்ளி ஹில்ஸ்ல இருக்கு. பயங்கர பணக்காரங்க. மாமியார் ராஜேஸ்வரி தேவி நகர்ல பிரபலமான தொழிலதிபர். அவங்களுக்கு பணம், அந்தஸ்து, பெருமை இதை தவிர வேறு விஷயம் எல்லாம் முக்கியமா தெரியாது. இந்த குளிர்காலத்துல தான் லாவண்யாவுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. ராஜேஸ்வரியோட வீடு எப்பவுமே சென்ட்ரலைஸ்டு ஹீட்டிங் சிஸ்டத்தால சூடா இருக்கும். இருந்தாலும் லாவண்யாவுக்கு அந்த வீடு ஏதோ பயங்கர குளிர்ல இருக்க மாதிரி தோணும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மனுஷங்க எல்லாம் அவகிட்ட ஒட்டாத மாதிரியே அவளுக்கு தோணும். அப்படி ஒரு நாள் ராத்திரி லாவண்யாவும் கிரணும் ஒரு சில்க் போர்வை போர்த்தி தூங்குனாங்க. லாவண்யா குளிர்ல நடுங்கிட்டு இருந்தா. அப்ப கிரண் லாவண்யா கிட்ட எப்படி கேக்குறான், என்னாச்சு லாவண்யா, நடுங்கிட்டு இருக்க? குளிரா இருக்கா? ஹீட்டர் டெம்பரேச்சரை ஏத்தட்டுமா கொஞ்சம்? இல்லங்க, அதெல்லாம் சரியாதான் இருக்கு. எனக்கு எங்க அம்மாவோட பழைய கம்பளி போர்வை தான் ஞாபகம் வருது. அது எவ்வளவு கனமா சூடா இருக்கும் தெரியுமா? அந்த போர்வையை போர்த்திக்கிட்டு படுத்தா அதுக்கப்புறம் குளிர் கொஞ்சம் கூட தெரியாது. என்னது, பழைய கம்பளி போர்வையை போர்த்திக்கிறியா? இந்த சில்க் போர்வை எத்தனை ஆயிரம் தெரியுமா? இதை விட இந்த குளிருக்கு எதமா எந்த போர்வையும் இருக்காது. லாவண்யா, இந்த போர்வை தான் குளிருக்கு நல்ல சூடா இருக்கும். இந்த போர்வை சூடா நல்லா இருக்குங்க. ஆனா அம்மாவோட பாசம் தான் மிஸ் ஆகுது. சரி, நீங்க தூங்குங்க. அடுத்த நாள் காலையில லாவண்யா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு டைனிங் டேபிள்ல வைக்கிறா. அப்ப ராஜேஸ்வரி இப்படி கேக்குறாங்க, என்னடி லாவண்யா, ராத்திரி எல்லாம் ரொம்ப குளிரா இருந்துச்சாமே? கிரண் சொன்னா அப்படியா? அத்த, அது வந்து குளிரா இருந்துச்சு அத்த. எங்க வீட்ல இருக்க வசதி உனக்கு பத்தலையா? உங்க அம்மா வீட்ல என்னத்த போர்த்திக்கிட்ட? கிழிஞ்சு போன கம்பளி போர்வை தானே போர்த்திக்கிட்ட. இங்க நல்லா பட்டு போர்வைய போர்த்திக்கிற. இருந்தும் நீ இதுக்கெல்லாம் புகார் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டுல உனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தும் நீ இப்பவும் புகார் சொல்லிட்டு இருக்க. நான் புகார் சொல்லல அத்த. அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னு தான் சொன்னேன். வேற எதுவும் நான் சொல்லல அத்த. எப்ப பாரு உங்க வீட்டு புராணத்தை பாடிக்கிட்டே இருக்கிறது. நீ இந்த வீட்டுக்கு மருமக. இந்த வீட்டு லெவலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. ஓ ஏழை புத்தியும் அந்த பழக்க வழக்கத்தையும் இங்க காட்டாத. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என்ன புரியுதா? இத கேட்ட உடனே லாவண்யாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவங்க எல்லாரும் பணக்காரங்களா இருந்தாலும் இவங்க தன்னை ஒரு ஆளாவே மதிக்கலங்கிறது அவளுக்கு புரியுது. லாவண்யா தன்னோட ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறா. அம்மா சாரதாக்கு போன் பண்ணி பேசுறா. சாரதா இப்படி பேசுறாங்க, அம்மாடி லாவண்யா, என் செல்லம் தங்கம், எப்படி இருக்கடா? அம்மா நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். காலையில எழுந்ததும் பச்சை தண்ணில குளிக்காத, சூடா தண்ணி வச்சு குளி. அதுக்கப்புறம் நான் உனக்காக சத்து மாவு உருண்டை, இஞ்சி ஊறுகாலாம் செஞ்சு வச்சிருக்கேன். இந்த குளிருக்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்கும். எப்படா வர தங்கம் இங்க? அம்மா உனக்கு அதான்டா செல்லம் காத்துட்டு இருக்கேன். உன்னை பாக்கணும் போல இருக்குடா. சீக்கிரம் வாடா கண்ணா. வரமா, சீக்கிரமாவே வர. எனக்கும் உன்னை பாக்கணும் போல இருக்குமா. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா எனக்கு தாமா உன் கையால சூடான சோள ரொட்டி சாப்பிடணும் போல இருக்குமா. ஐயோ என் அழகு புள்ள, அதுக்கா கண் கலங்கி பேசுற? மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு ஒரு தடவை கூட்டிட்டு வா. வயிறு நிறைய நான் உனக்கு சோள ரொட்டி செஞ்சு போடுறேன். அம்மா கிட்ட போன் பேசுறது லாவண்யாவுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்குது. ஆனா ராஜேஸ்வரி இது எல்லாத்தையும் வெளியே நின்னு கேட்டுட்டே இருக்காங்க. ராஜேஸ்வரி கதவை தட்டி லாவண்யாவை வெளியே வர சொல்லி கத்துறாங்க. அதுக்கப்புறம் இப்படி பேசுறாங்க, என்னடி சாப்பாட்டுக்காக உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அழுதுகிட்டு இருக்க? இங்க குடுக்கற பிரெட் ஆம்லேட், கார்ன்ஃபிளக்ஸ் எல்லாம் பிடிக்கலையா? அந்த ஏழை சோத்துக்கும் சோள ரொட்டிக்கும் அழுவுற என் குடும்ப மானத்தை வாங்குறதுக்குன்னு இங்க வந்திருக்கியா? ச்சே, அசிங்கமா இருக்கு. இல்லத்த, அம்மா மேல இருக்க பாசத்துலதான் சொன்னேன். சி, பாசம் தூசம்னு என்கிட்ட நாடகம் போடாத. இந்த வீட்டு சாப்பாடு பிடிக்கலனா உன் அம்மாவையே இங்க வர சொல்லி சமைக்க சொல்லு பாப்போம். அந்த விறகு அடுப்பு வாசனை உனக்கு அவ்வளவு பிடிக்குதா? இந்த பணக்கார வீட்டு சாப்பாடு உனக்கு பிடிக்கலையா என்ன? அப்படி சொல்லிட்டு கோபமா கிளம்பிடுறாங்க ராஜேஸ்வரி. லாவண்யாவுக்கு அவங்க பேசின வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமா இருக்குது. தன்னோட வீட்டுல இருந்த அன்பு இவங்க கிட்ட கொஞ்சம் கூட இல்லைன்னு வருத்தப்படுறா. நாட்கள் ஓடுது. குளிர் இன்னும் கடுமையாகிக்கிட்டே போகுது. சங்கராந்தி பண்டிகை நெருங்கிக்கிட்டு வருது. சாரதா மறுபடியும் போன் பண்ணி பண்டிகைக்கு மாப்பிள்ளையும் மகளையும் வர சொல்றாங்க. லாவண்யா பயந்துகிட்டே அம்மா போன் பண்ணத மாமியார் கிட்ட சொல்றா. அதுக்கு ராஜேஸ்வரி இப்படி சொல்றாங்க, என்னடி சொல்ற? உங்க பழைய குடிசை வீட்டுக்கு பண்டிகைக்கு நாங்க வரணுமா? உங்க வீட்டுல ஒரு பாத்ரூம் வசதி கூட இருக்கா? இல்ல தானே? இவ்வளவு குளிரும் பனியுமா இருக்குது. அப்போ எங்களை போய் உங்க வீட்டுக்கு வர சொல்ற? ஒரே ஒரு நாள் தான் அத்த, போயிட்டு உடனே வந்துடலாம் அத்த.
நான்லாம் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். என் மகன் கிரணும் வரமாட்டான். அவனுக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி இருக்கு. நீ போகணும்னா போ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க வீட்டு பழக்க வழக்கத்தையும் ஏழ்மையும் மறுபடியும் இங்க கொண்டுட்டு வராத, சரியா? இத கேட்டு லாவண்யா அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் கிரண் வீட்டுக்கு வர்றான். அப்ப லாவண்யா அமைதியா இருக்கத பார்த்து கிரண் இப்படி கேக்குறான். என்னாச்சு லாவண்யா? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எங்க அம்மா ஃபோன் பண்ணி பண்டிகைக்கு வர சொன்னாங்க கிரண். ஆனா அத்தை நீங்களும் அவங்களும் வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் போக சொல்றாங்க. லாவண்யா, நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ, நம்ம ஊருக்கு போறோம். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், சரியா? நான் கல்யாணம் ஆனவன். என் மனைவியோட அம்மா வீட்டுக்கு போறது என்னோட கடமை. அது ஏழை வீடா இருந்தாலும் சரி, பணக்கார வீடா இருந்தாலும் சரி. இதெல்லாம் அங்க நின்னு கேட்டுட்டு இருந்த ராஜேஸ்வரிக்கு பயங்கர கோபம் வருது. டே கிரண், என் பேச்ச மீறி அந்த வீட்டுக்கு போறேங்கிற? அந்த குடிசை வீட்டுல உனக்கு என்ன மரியாதை கிடைக்கும் சொல்லு? நீ எதுக்கு அங்கெல்லாம் போற? இல்லம்மா, போக வேண்டியது எங்களோட கடமைமா. நாங்க போயிட்டு ஒரு நாள் தானே, திரும்பி அடுத்த நாளே வந்துருவோமா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இதுக்கு மேல ராஜேஸ்வரினால எதுவும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் கிரணும் லாவண்யாவும் ஊருக்கு கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில லாவண்யாவோட ஊரோட சின்ன சந்துக்குள்ள கிரணோட கார் நுழைஞ்சு ஒரு சின்ன வீட்டுக்கு முன்னாடி நிக்குது. சின்ன வீடா இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. வீட்டு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டிருந்தாங்க. வெளியில குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சாரதா இவங்கள பார்த்தோன்னே வேகமா ஓடி வர்றாங்க. அவங்க கண்ணுல ஆனந்த கண்ணீர். லாவண்யாவை பார்த்து சாரதா, அடடா வாங்க வாங்க மாப்பிள்ள, வாடா கண்ணு லாவண்யா, எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. வீடு ரொம்ப சின்னது, 2 அறை தான் இருக்கு. ஆனா இங்க ஒவ்வொரு இடத்துலயும் பொருட்கள் அழகாவும் சுத்தமாவும் அடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு மூலையில விறகு அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த அடுப்போட சூடே அந்த சின்ன வீட்டை குளிர்ல இருந்து பாதுகாத்தது. மாப்பிள்ள, நீங்க ரொம்ப குளிர்ல வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கேளுங்க. முதல்ல அந்த அடுப்பு பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் காலை நீட்டுங்க. அத்த, நீங்க பதட்டப்பட வேணாம் அத்த. எங்களுக்காக நீங்க எதுவும் சிரமப்படாதீங்க. இதுல சிரமம் என்ன மாப்பிள்ள? நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது நான் செஞ்ச அதிர்ஷ்டம். உட்காருங்க, உங்களுக்காக நான் சூடா இஞ்சி டீ போட்டு வரேன். அதுக்கப்புறம் கிரண் அந்த விறகடுப்புக்கு பக்கத்துல உட்கார்றான். அவனோட விலையுயர்ந்த ஷூக்களுக்கும் அந்த ஏழை வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனாலும் அவன் மனசுக்கு ஏதோ ஒரு அமைதி கிடைக்குது. அவன் வீட்டுல இருக்க ஹீட்டர் அறையில கிடைக்காத சூடு அந்த விறகடுப்பு பக்கத்துல அவனுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டு நேரம் வருது. சாரதா இப்படி சொல்றாங்க, மாப்பிள்ள, இது ஏழையோட வீடுதான். உங்க லெவலுக்கு ஏத்த சமையல் இருக்காது. ஆனாலும் நான் எல்லாத்தையும் அன்போடையும் பாசத்தோட செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் சாரதா வாழை இலை போட்டு பரிமாறுறாங்க. சூடான சோள ரொட்டியை அடுப்புல இருந்து இறக்கி நேரடியா கிரணோட இலையில போடுறாங்க. பக்கத்திலேயே வெங்காய கறி, இஞ்சி ஊறுகான்னு எல்லாமே இருக்கு. கிரண் எல்லாத்தையுமே ருசிச்சு சாப்பிடுறான். சோள ரொட்டி வெங்காய கறியோட ருசியில மயங்கி போறான். கண்கள் கலங்குது. அப்ப கிரண் சாரதா கிட்ட இப்படி பேசுறான். அத்த, அற்புதமான சாப்பாடு. நான் இதுவரைக்கும் இவ்ளோ ருசியா சாப்பிட்டதே இல்லத்த. இது அமிர்த மாதிரி இருக்கு லாவண்யா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குத்த. பாத்தீங்களா கிரண், நான் சொன்னேன்ல, இதான் எங்க அம்மாவோட கைப்பக்குவம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நாங்கெல்லாம் ஏழைங்க. எங்க கிட்ட என்ன இருக்குது? பாசம் மட்டும்தான் குடுக்கறதுக்கு இருக்கு. இந்த குளிருக்கு இந்த சூடான ரொட்டி சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்ல சுகமா இருக்கும். இன்னொரு ரொட்டி போடவா மாப்பிள்ள? நல்லா சாப்பிடுங்க. கண்டிப்பா அத்த, இன்னொரு ரொட்டி வைங்க அத்த. அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் கிரண் அங்கேதான் இருந்தான். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்து மக்கள் கிட்ட பேசுறான். அங்க பணம் இல்ல, ஆனா ஒவ்வொரு மனுஷனோட முகத்திலயும் அன்பும் திருப்தியும் அதிகமா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரியே அங்கிருந்து கிளம்புறாங்க. கிரணும் லாவண்யாவும் பங்களாவுக்கு திரும்பி வராங்க. ராஜேஸ்வரி ஹால்லயே கோபமா உட்கார்ந்துருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே ராஜேஸ்வரி இப்படி கேக்குறாங்க, வந்துட்டீங்களா? அந்த குடிசை வீட்டுல அப்படி என்னதான் இருக்கு? என் மகனையும் கூட்டிட்டு போயிருக்க. அந்த பழைய வீட்டுல அந்த குளிர்ல நடுங்கி போயிருப்பான் என் பையன். என் மகனையும் கூட்டிட்டு போய் இப்படி கஷ்டப்படுத்துறியே, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? ஆமா, அங்க குளிர் இருக்கு. நம்ம பெட்ரூம்ல இருக்க மாதிரி ஹீட்டர் இல்ல. நம்ம வீட்டு பாத்ரூம் மாதிரி அங்க பாத்ரூம் இல்ல. ஆனாலும் அந்த குளிர்லயும் ஒரு சூடு இருக்கு. அந்த சூடு குளிர போக்கிடுமா. என்னது சூடு இருக்கா? என்னடா சொல்ற? ஆமாமா, அங்க இருக்க மனுஷங்கள் கிட்ட அன்பு நிறைய இருக்கு. அத்தை என்ன விறகடுப்பு பக்கத்துல உட்கார வச்சு பாசமா சால்வ போர்த்தி விட்டாங்க. அந்த அடுப்பு சூடு, நம்ம ஹீட்டர்ல இருக்க சூடு உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் சூட கொடுத்துச்சு. ஆனா அங்க அந்த மனுஷங்களோட அன்பு ரொம்ப இதமா இருந்துச்சுமா. சரி இருக்கட்டும், சாப்பாடு என்ன செஞ்சாங்க? ஆமா, அவங்க எனக்கு கொடுத்த சாப்பாடு ரொம்ப எளிமையான சாப்பாடு தாமா. அங்க சோள ரொட்டியும் வெங்காய கறியும் சாப்பிட்டேன். அத்தை பாசமா பரிமாறும் போது என் வயிறு மட்டும் இல்லம்மா, என் மனசும் அப்படியே நிறைஞ்சு போயிருச்சு. இங்க நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஆர்டர் பண்ற சாப்பாட்டுல ருசி இருக்கு.
ஆனா திருப்தி இல்ல. அங்க அவங்க கிட்ட எல்லாம் பணம் இல்ல. ஆனா ஒவ்வொரு மொமெண்ட்லயும் அவங்க அன்பா பாசமா செஞ்சு கொடுத்த அந்த சாப்பாட்டுல திருப்தி இருந்துச்சுமா. அப்ப ராஜேஸ்வரி கிரணை பார்த்து கோபமா முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கு கிரண், அவங்க கிட்ட பணம் இல்லனாலும் அவங்க கிட்ட பாசங்கிற செல்வம் இருக்கு, நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் நம்ம மனசுல ஏழைங்கதான் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ராஜேஸ்வரி அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. தன்னோட மகனோட வாயில இருந்தே இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்னு அவங்க நினைக்கவே இல்ல. பாசம் இல்லாத நம்ம தான் ஏழைகள் அப்படிங்கிற வார்த்தை அவங்களோட இதயத்துல ஊசியா இறங்குது. ராஜேஸ்வரி தனிமையில நிறைய யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில லாவண்யா கிச்சன்ல காஃபி போட்டுட்டு இருக்கா. ராஜேஸ்வரி அப்ப மெதுவா கிச்சனுக்குள்ள வராங்க. அத்தை, உங்களுக்கு காஃபி போட்டு தரவா? அதெல்லாம் வேணாமா. புதுசா ரொம்பவே தன்மையா பேசுற மாமியார பார்த்ததும் லாவண்யாவுக்கு ஒரே குழப்பம். அது வந்துமா, அன்னைக்கு உங்க அம்மா ஏதோ ஊறுகாய் செஞ்சாங்களாம்ல, கிரண் ரொம்ப புகழ்ந்து சொன்னா. எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கறியா? இந்த குளிருக்கு தொண்டையே சரியில்லம்மா, அதனாலதான் கேக்குறேன். நீ கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப லாவண்யா ஆச்சரியமா மாமியார பாக்குறா. அவங்க கண்ணுல எப்பவும் இருக்கும் அந்த பணத்திமிரு இல்ல, ரொம்பவே தன்மையா இருந்தாங்க. இது லாவண்யாவுக்கு புதுசா இருந்துச்சு. அவ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அத்தை, நான் இப்பவே உங்களுக்கு செஞ்சு தரத்த. சூடா இஞ்சி ஊறுகாயும் சோள ரொட்டியும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறத. சரிம்மா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீ பொறுமையா செய். அதுக்கப்புறம் லாவண்யா அவங்களுக்கு சோள ரொட்டியும் இஞ்சி ஊறுகாயும் செஞ்சு கொடுக்கறா. அந்த குளிருக்கு அது அவங்களுக்கு ரொம்ப இதமா இருக்குது. அன்னையில இருந்து ராஜேஸ்வரி அவங்களோட பணத்திமிரையும் ஆணவத்தையும் விட்டுட்டு லாவண்யாவை ரொம்ப அன்பா பாசமா பாத்துக்கிறாங்க. லாவண்யாவும் மாமியார் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஒரு காலத்துல காமாட்சிபுரம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல அனுஷியான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சரியான கஞ்ச பிசுனாரி. இந்த மாதிரி பிசுனாரி உலகத்திலே இருக்க மாட்டாங்க. அவங்க பையன் பேரு ராகவன். அம்மா சொல்றதா அவனுக்கு வேத வாக்கு. இந்த பிசுனாரி குடும்பத்துக்கு கல்யாணமாக்கி வந்தவ அன்னபூரணி. பேருக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு சாப்பாட்டு மேல அளவுக்கு மீறின ஆசை. இல்ல, அதையும் விட ஆசைன்னு தான் சொல்லணும். அனுஷியாவால அன்னபூர்ணிக்கு சாப்பாடு போட முடியல. அன்னபூர்ணிக்கு அனுசியா போடுற சாப்பாடு ரொம்ப பத்தல. 2 பேருக்கும் நடுவுல தினமும் ஒரு அமைதியான போர் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அன்னபூர்ணியோட தங்கச்சி சமதா அக்காவை பாக்கணும்னு அந்த ஊருக்கு வந்தா. அக்கா வீட்டு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு வீட்டு முன்னாடி வந்து நின்னா. அப்ப உள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது. யாரு யாரு வந்திருக்குது? அத்த, நான் தான் அத்த, சமதா. சமதாவோட குரலை கேட்டதும் அன்னபூர்ணி வீட்டுக்குள்ள இருந்து வேகமா வெளியில ஓடி வர்றா. சமதாவும் அன்னபூர்ணிய பார்த்து ரொம்பவே சந்தோஷமாகறா. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி சமதாவ உள்ள கூப்பிடுறா. அத்த, என் தங்கச்சி ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கா, கொஞ்சம் டீ ஏதாவது. என்னது டீயா? மதிய நேரத்துல யாராவது டீ குடிப்பாங்களா? உடம்புக்கு அது கொஞ்சமும் நல்லதில்ல. இதோ நம்ம தோட்டத்து மரத்துல காய்ச்ச தேங்காய் தண்ணி தர்றேன். அப்படி சொன்ன அனுஷியா கிச்சனுக்கு போய் ஒரு சின்ன கிளாஸ்ல தேங்காய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. சமதா அதை வாங்கிக்கிட்டு நன்றின்னு சொல்றா. சமதா, இந்த தேங்காய் போன வாரம் உடைச்சது. அதுல இருக்க தண்ணி கெட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ இதை அப்படியே கீழே வச்சிரு, குடிக்காத. இப்படி அன்னபூர்ணி சொல்லவும் சமதாவும் சிரிப்பா அடக்கிக்கிட்டே இந்த தண்ணியை கீழே வச்சிடறா. அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு நேரம். அனுஷியா எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அனுஷியா இப்படி சொல்றாங்க. என்னம்மா சமதா அப்படி பாக்குற? சாப்பாடு எவ்வளவு வேணாலும் போடுவேன், நம்ம நிலத்துல முளைச்ச அரிசி. அப்படி சொன்ன அனுஷியா சோறு இருக்கிற பாத்திரத்தை சமதா முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா கூட்டு காய்கறி எல்லாம் தன்னோட பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்க. அன்னபூர்ணி அப்ப சோகமா, அத்த, எனக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் கூட்டு போடுங்க அத்த. என்ன, அதுக்குள்ள சாப்பிட்டுட்டியா? காய்கறி விலை எல்லாம் என்ன விக்குதுன்னு தெரியுமா? நேத்து நான் வாங்கின இந்த கத்திரிக்காய் 1/4 கிலோ 20 ரூபாய். நீ சாப்பிடறதுக்கு நான் சொத்த வித்தாலும் போதாது போல. ஏன் தங்கச்சி முன்னாடி இப்படி பேசுறீங்க? நான் என்ன அவ்வளவா சாப்பிடுறேன் சொல்லுங்க. சமதா, நீயே சொல்லுமா. உங்க அக்கா காலங்காத்தால எழுந்ததும் 10 இட்லி. அந்த ஒவ்வொரு இட்லியும் கொடை சைஸுக்கு இருக்கு. அதுக்கு 2 கிண்ண சட்னி. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் பசிங்கிறா. 10 மணிக்கு 1 டம்ளர் பால். மத்தியானம் இவ்வளவு சோறு. சாயங்காலம் 4 கேரட் சாப்பிடுறா. ராத்திரி 6 சப்பாத்தி. இவ மனுஷியே இல்ல, சாப்பாட்டு ராமி. அத்த, பொய் சொல்லாதீங்க. நான் ஒன்னும் 10 இட்லி சாப்பிடல, 8 தான் சாப்பிட்டேன். அந்த கேரட்டும் நீங்க எண்ணி கொடுத்தா தானே சாப்பிட்டேன். ஆமாடி அம்மா, 8 இட்லிக்கும் 2 கேரட்டுக்கும் குறைச்சல் ஒண்ணும் இல்ல.
என் மகன் ராகவனை பாரு, 2 இட்லி சாப்பிட்டா சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணும் சாப்பிட மாட்டான். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இவளுக்கு சமைச்சு போட்டே எங்க சொத்து ஃபுல்லா போச்சு. இத கேட்டதும் அன்னபூர்ணி அழ ஆரம்பிக்கிறா. சமதாவுக்கு இதெல்லாம் பார்த்து என்ன சொல்றதுனே தெரியல. அக்கா, அமைதியா சாப்பிடுங்கக்கா. அத நீங்களும் அமைதியா சாப்பிடுங்க. சாப்பிடுற நேரத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்படி சொல்லி எல்லாரும் மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனுஷியா அவங்க மரத்துல காய்ச்சி காய்கறிகள் எல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணி சமதா கிட்ட, பாத்தியா என் நிலைமைய பாத்தியா? நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா? ஐயோ, என்னக்கா இந்த அத்தை இவ்ளோ கஞ்ச பிசுனாரியா இருக்காங்க? கஞ்ச பிசுனாரியா? அந்த வார்த்தைய கூட அவங்க கஞ்சத்தனமா தான் சொல்லுவாங்க. அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொன்னா உன் இதயமே நின்னுடும். காலங்காத்தால டீன்னு ஒண்ணு குடுப்பாங்க. அத டீன்னு சொல்லக்கூடாது, கஷாயம்னு தான் சொல்லணும். பால்ல தண்ணி கலக்கறது இல்ல, தண்ணியில பாலை சொட்டு சொட்டா கலப்பாங்க. அந்த டீ பொடி டப்பா எங்க தூக்கி வைக்கிறாங்கன்னு இன்னும் எனக்கு தெரியல சமதா. என்னக்கா சொல்ற? இதுக்கே இப்படி சொல்றியே, இன்னும் கேளு. முந்தா நாள் உங்க மாமா என் பிறந்த நாளுக்கு கேக் வாங்கிட்டு வந்தாரு. அது எங்களுக்கு தெரியாம இந்த அத்தை பழைய இரும்பு பெட்டியில போட்டு பூட்டு போட்டு வச்சுட்டாங்க. அத்தை கேக்குங்கன்னு கேட்டா, அது கேக்கு இல்லம்மா, பூஞ்ச புடிச்ச ரொட்டி எலிக்கு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்? என்னக்கா சொல்ற? எலிக்கு வச்சாங்களா? ஆமா, அடுத்த நாள் பார்த்தா அங்க ஒரு எலி கூட இல்ல. அந்த அத்தை தான் கதவை சாத்திக்கிட்டு அந்த ரொட்டி இல்ல அந்த கேக்க முழுசையும் தின்னுட்டாங்க. எனக்கு ஒரு துண்டு கூட தரல. கடைசியா அந்த கேக் பாக்ஸ்ல ஒட்டின கிரீம் கூட எனக்கு கிடைக்க கூடாதுன்னு அந்த பாக்ஸையும் துணியால தொடச்சு தூக்கி போட்டுட்டாங்க சமதா. என்னக்கா இது? அத்தை பண்றதெல்லாம் ஒரே காமெடியா இருக்குதுக்கா. உனக்கு என் கஷ்டம் எல்லாம் காமெடியா தெரியுதா? இந்த வீட்ல எனக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே குடுக்கறது இல்ல தெரியுமா? நேத்து ராத்திரி ரொம்ப பசிக்கவும் பக்கத்து வீட்டு மாமரத்துல சுவரேறி மாங்காய் பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாய் என் சேலை புடிச்சுக்குச்சு தெரியுமா? கொஞ்சம் விட்டுருந்தா என்ன கடிச்சிருக்கும். இப்படி அன்னபூர்ணி தன்னோட கஷ்டங்களை சொல்லிட்டு இருக்கும் போது சமதாவுக்கு மட்டும் பரிதாபமா இருந்தாலும் சிரிப்பு மட்டும் நிக்கல. கொஞ்ச நேரத்திலே அன்னபூர்ணிக்கு தாகமா இருந்ததால சமையலறைக்கு போறா. அப்ப அனுஷியா தோட்டத்துல இருந்து வந்து சமதா பக்கத்துல உட்காருறாங்க. பாருமா சமதா, நீ கொஞ்சம் பார்க்க புத்திசாலியா தெரியற. அதனாலதான் உன்கிட்ட இத சொல்றேன். உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் மகன் பண்ண பாவம். அதுக்கு சாப்பாடு போறதுக்குள்ள எங்க உயிரே போகுதுமா. ஏத்த அப்படி சொல்றீங்க? என்னோட அக்கா ரொம்ப பாவம். எது? அவ பாவமா? உங்க வீட்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு என்ன ஊட்டி வளர்த்தீங்களோ தெரியல. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் சமையலறையே காலி பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு முந்தின மாசம் 5 கிலோ வெல்லம் வாங்கிட்டு வந்து பாகு காய்ச்சி அதிரசம் செய்யலாம்னு ரெடி பண்ணி வச்சேன். நான் வெளியில போய் முகம் கழுவிட்டு வரேன், இத கொஞ்ச நேரம் பாத்துக்கமான்னு சொல்லிட்டு போயிட்டு முகம் கழுவிட்டு திரும்பி வந்தா அந்த பாகுக்கு இன்னும் காலியா இருக்கு. எப்படி அத்த காலியாச்சு? எப்படி ஆகிருக்கும்? எல்லாத்துக்கும் உங்க அக்கா தான் காரணம். என்னாச்சு அன்னபூர்ணின்னு கேட்டா, அத்த அந்த பாகுல பள்ளி விழுந்துருச்சு, பாவம் அதுன்னு இறக்கப்பட்டு நான் அதை தூக்கி போட்டேன்னு சொன்னா. அச்சிச்சோ, எனக்கு தெரியாத அந்த பள்ளி யாருன்னு? இவதான் அந்த பள்ளி. இந்த பாகு முழுசையும் குடிச்சுட்டு அந்த கிண்ணத்தையும் சுத்தமா தொடச்சு வச்சிருக்குதா? அப்பவே எனக்கு சந்தேகம் தாமா. என்னத்த சொல்றீங்க? இவ்ளோ நடந்திருக்கா? ஆமாமா, ஏன் கேக்குற? உங்க அக்கா பண்ற அட்டூழியத்தெல்லாம். சரி, வீட்டுக்கு நெய் வாங்கி வைப்போன்னு நெய் பாட்டில் வாங்கினா 2 நாள்ல காலி பண்ணிடுறாமா. ஏமான்னு கேட்டா, தலைக்கு தேய்ச்சிக்கிட்ட அத்தை முடி நல்லா வளருமான்னு சொல்றா. ஆனா தலைய பார்த்தா அதே தேங்காய் நார் மாதிரி தான் இருக்குது. அந்த நெய் முழுசும் அவளோட வயிற்றுக்குள்ளதான் போயிருக்கு. தெரியுமா உனக்கு? அத்த, நீங்க சொல்றதே பயங்கர காமெடியா இருக்குது. ஆனா உங்க பாடும் பெரும் பாடுதான் அத்த. இதையெல்லாம் கேட்டு சமதா பயங்கரமா சிரிக்கிறா. அன்னைக்கு சாயங்காலம் சமதா அக்காக்காகவும் அத்தைக்காகவும் வெளியே போய் சூடா மைசூர் பாக் வாங்கிட்டு வரா. அப்ப அன்னபூர்ணியும் அனுஷியாவும் வெளியில திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அத்த, இதோ உங்களுக்காக. அனுஷியாக்கு மைசூர் பாக்க பார்த்ததும் சந்தோஷமா இருந்தாலும் அத மறைச்சுக்கிட்டு இப்படி சொல்றாங்க. ஏமா வீணா செலவு பண்ற? பணம் என்ன மரத்துல காக்கிது? சரி சரி, நான் போய் கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் பங்கு பிரிச்சு குடுக்கறேன், சரியா? அப்படி சொல்லிட்டு அனுஷியா அந்த பாக்ஸ வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க. இத பார்த்து அன்னபூர்ணி முகம் வாடி போயிடுச்சு. பாத்தியா, கடவுளுக்குன்னு சொல்லி முழுசா அவங்களே தின்னுடுவாங்க. எனக்கு ஒரு துண்டு கூட கிடைக்காது. அப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆகுது. எல்லாரும் தூங்கிடுறாங்க. சமதாவுக்கு தூக்கம் வரல. அப்ப ஏதோ சத்தம் கேக்குது. அத்த ரூம் பக்கம் இருந்துதான் சத்தம் வருதுன்னு வந்து பார்த்தா அனுஷியா அலமாரிய திறந்து வச்சு மைசூர் பாக்க ஒவ்வொரு துண்டா எடுத்து ருசிச்சு ரசிச்சு திங்கிறாங்க. அப்ப அனுஷியா தனக்கு தானே, ஆஹா, என்ன ருசியா இருக்கு இந்த மைசூர் பாக்கு.
நல்லா சாப்பிட்றணும். இத மட்டும் அந்த அன்னபூர்ணிக்கு கொடுத்திருந்தா 1 நிமிஷத்துல காலி பண்ணிருப்பா. என் மக சம்பாதிச்சது முழுசும் அவ வயித்துக்குள்ளதான் போகுது அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ சமையலறையில இருந்து டாம்னு ஒரு பெரிய சத்தம் கேக்குது. அனுஷியா திடுக்கிட்டு வாயில மைசூர் பாக்க ஒழுங்கா முழுங்காம சமையலறை பக்கம் வராங்க. சமதாவும் எழுந்து வர்றா. அங்கே சமையலறையில அன்னபூர்ணி உடம்பு முழுக்க மாவு பூசி கீழே தவிடு பொடியா விழுந்து கிடக்கா. அப்ப அனுஷியாவோட வாயிலையும் மைசூர் பாக்கு இருக்கிறதுனால அவங்கனால ஒழுங்கா பேச முடியல. அன்னபூர்ணி, இங்க என்ன பண்ற? அத்த, நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன். அப்பா அலமாரி மேல இருந்த மாவு டப்பா தெரியாம என் மேல கொட்டிடுச்சு அத்த. இப்படி அன்னபூர்ணி சொல்லிட்டு இருக்கும் போதே சமதாவுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. அத்தை மறைச்சு வச்ச மைசூர் பாக்க தேடி வந்த அன்னபூர்ணி அந்த டப்பா கிடைக்காம தப்பா மாவு டப்பாவை கீழே போட்டுட்டா. ஒருத்தங்க திருடி தின்னு மாட்டிக்கிட்டாங்க, இன்னொருத்தங்க திருட வந்து மாட்டிக்கிட்டாங்க. சமதா வயிறு குழுங்க சிரிச்சுக்கிறா. அடேங்கப்பா, உங்க 2 பேரையும் பார்த்தா அத்தை மருமக மாதிரி இல்ல, எலியும் பூனை மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லி சமந்தா சிரிக்க அனுஷியாவும் அன்னபூர்ணியும் ஒருத்தர் பார்த்து சங்கடத்துல தலை குனிச்சுக்கிட்டாங்க. அப்ப அனுஷியா வாயில இருந்து பாதி தின்னு மிச்ச வச்ச மைசூர் பாக்கு துண்டு கீழே விழுந்துருச்சு. இத பார்த்து அன்னபூர்ணி அதிர்ச்சியில முழிக்கிறா. அது என்னது உங்க வாயில இருந்தது? அது வந்துமா கடவுளோட பிரசாதமா, வேற ஒண்ணும் இல்ல. அத்த போதும் அத்த, நீங்க திருடி சாப்பிட்டதே எனக்கு தெரியும். அக்கா, நீ திருட போய் மாட்டிக்கிட்ட. உங்க 2 பேரோடதும் ஒரே கதை தான். சமதா அப்படி சொல்லவும் 2 பேருமே ரொம்ப அமைதி ஆயிடுறாங்க. அத்த, அக்கா என்னோட அக்கா மட்டுமல்ல, உங்க மருமகளும் தானே. அவ கொஞ்சம் அதிகம் சாப்பிடுவா. ஆனா அவ சந்தோஷமா சாப்பிட்டா இந்த வீடும் சந்தோஷமா இருக்கும். சிக்கனம் முக்கியம்தான், ஆனா மனுஷங்க சந்தோஷம் அதை விட முக்கியம் இல்லையா? அக்கா, அத்தை பெரியவங்க, பணத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க, அதான் சிக்கனம் பண்றாங்க. அத கஞ்ச பிசினாரித்தனம்னு சொல்லக்கூடாது. நீயும் சாப்பாட்டுல கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்தா அத்தையும் சந்தோஷப்படுவாங்க, உன் உடம்பும் நல்லா இருக்கும் இல்லையா? அதனாலதான் அத்தை சிக்கனமா இருக்க சொல்றாங்க. இது தப்பா எடுத்துக்காதுக்கா. சமதா அப்படி பேசினது 2 பேரையும் யோசிக்க வைக்குது. உடனே அனுஷியா தன்னோட ரூமுக்கு போய் அந்த மைசூர் பாக்ஸ எடுத்துக்கிட்டு வந்து அன்னபூர்ணி கையில கொடுக்கறாங்க. சரிம்மா, ஏதோ பேசிட்டேன், இதோ 2 துண்டு அதிகமாவே எடுத்துக்க. ஆனா முழுசும் ஒரே டைம்ல தின்னுடாத. உன் புருஷனுக்கும் கொஞ்சம் வை, சரியா? சரிங்க அத்தை, முதல்ல நீங்க எடுத்துக்கங்க அத்தை. அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்துக்க சொல்லி சந்தோஷமா பகிர்ந்துக்கிறாங்க. அன்னையில இருந்து அந்த வீட்டுல கஞ்சத்தனம் குறைஞ்சு போகுது, அன்பும் பாசமும் அதிகமாகுது. வீடுனா 4 பேர் சேர்ந்து வாழ்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது தானு அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அனுஷியா அன்னபூர்ணிக்கு கிச்சன்ல ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துறாங்க. அன்னபூர்ணியும் அத்தையோட சிக்கனத்தையும் கத்துக்கிறான். அன்னையில இருந்தே மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா அந்த குடும்பத்தை நடத்துறாங்க.